ஹாய் சார். பாக்ஸிங்கில் வந்து மைண்ட் வந்து எப்படியான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? பாக்ஸிங்ன்றது வந்து இப்போ வந்து நவடேஸ் வந்து டெக்னிக்கல் கேம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கல் கேம்னுக்குள்ள மைண்டும் பாடியும் சேமாக ஒர்க் பண்ணால் தான் வந்து கரெக்டான டெக்னிக்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பாக்ஸிங்கில். அதேமாரி பிளேயர்ஸ் வந்து இது காம்பேட் கேம்ன்றதுனால ரிங்குக்குள்ளே போகக்குள்ள பிளேயர்ஸுக்கு வந்து அரோசல் லெவல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஆப்டிமமாக இருக்கணும் அரோசல் லெவல். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? அதேமாரி எமோஷ்னலும் பாக்ஸிங்கில் வந்து மீடியமாக, அதாவது ஆப்டிமம் லெவலில் இருக்கணும். ரொம்பவும் அதிகமாக இருந்தால் கூட என்ன ஆகும், எமோஷனல் லெவல் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு மைண்டு வந்து கோஆர்டினேட் பண்ணாது பாடியோட. ஸோ அதனால் உங்களுக்கு பாக்ஸிங்கில் இப்போ நவடேஸ் வந்து சைக்காலஜி ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பாக்ஸிங். அதுபோல் பார்த்திங்கன்னா வந்து இன்கேஸ் இப்போ காம்பேட் கேமில் வந்து எமோஷனல் லெவல் அதிகமானா கூட உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டில் வந்து அது அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து மேக்ஸிமம் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவோம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக், யோகா அண்டு இமேஜினரி அண்ட் ஆட்டோஜெனிக் மெத்தட், இதெல்லாம் நாங்கள் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஒரு ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் ட்ரைனிங்க்கு வந்து சொல்கிறது என்னென்னா, மைண்ட் பிளாங்காக ஆடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அடிக்கடி இதை வந்து இன்டிமேட் பண்ணி இருப்போம். ஏன்னா வந்து ஒன்ஸு ஆப்போனண்ட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, பாக்ஸருக்கு வந்து மைண்ட் திங்கிங் வந்து பிளாங்க் ஆகிடும். ஸோ நம்ம கோச்சஸ்ஸு அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எது சொன்னாலும்னாவும் அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரோசல் லெவல் அதிகமாகிடும். ஸோ அதை வந்து அந்த டைமில் அவங்க அதையும் கண்ட்ரோல் பண்ணி, மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க நம்ம சொல்கிற காஷனெல்லாம் கரெக்டான ரவுண்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாக்ஸருக்கு. பர் ஆப்பனண்ட் வந்து எந்த பஞ்ச் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்ன அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அது வந்து நம்ம ரவுண்ட் டைமில் வந்து கோச்சஸ் சொல்கிறதோட ஒரு பிளேயரே அதை வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணி அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபீ கொடுக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் டைமில், ட்ரைனிங் டைமில் அதை அடிக்கடி அவங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்களே டிசிஷன் மேக்கிங் எடுக்க சொல்லி அதை பண்ணுவோம். அதுமாதிரி ஆன்டிசிபேஷன், ஓகே, ப்ரிசிப்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பவுட் டைமில் வந்து நியூ டெக்னிக் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து பாக்ஸருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அவங்க எதில் வெல்விஷஸாக இருக்காங்களோ அந்த டெக்னிக் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லுவோம். நியூ டெக்னிக்கை அதை யூஸ் பண்ணவே கூடாது. அது ராங் மெத்தட் எங்களை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸு யோகா, ஆட்டோஜெனிக் மெத்தட், இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்கள கொண்டு வருவோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்டோட நீடு வந்து பாக்ஸிங்கில் எது மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாக்ஸிங். சைக்காலஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சோஷியல் என்விரான்மெண்ட் வந்து அவங்கள நிறையா அஃபெக்ட் ஆகிறது இருக்குது ஒரு பிளேயரை. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் இருந்ததுன்னா கூட அவங்க சக்ஸஸ்ஃபுல் வந்து இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் சைக்காலஜி வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பாக்ஸிங். தேங்க்ஸ் சார்.